அந்த ஊர்ல அன்புச்செல்வன் ஒரு பெரிய சிற்பி இருந்தாரு. அவரு கல்லுல சிலை செதுக்கிறதுல கெட்டிக்காரரு. ஆனா அவரு ஆசைப்பட்ட மாதிரி செம ஸ்ட்ராங்கான அழகா சிலை செய்ய ஒரு நல்ல கல்லு மட்டும் கிடைக்கவே இல்ல. அவரு ரொம்ப நாள் அலைஞ்சு திரிஞ்சாரு. கடைசியில ஆத்து ஓரத்துல ஒரே மாதிரி இருந்த 2 பெரிய கற்கள் கண்ணுல பட்டுச்சு. ரெண்டையும் தூக்கிட்டு வந்துட்டாரு. அன்புச்செல்வன் முதல் கல்லை எடுத்தாரு. உளியால முதல் அடி போட்டாரு. அவ்வளவுதான். அந்த கல்லு, ஐயோ அம்மா வலிக்குது, என்னைய விட்டுருங்கன்னு அலறிச்சு. பாவம் பார்த்து சிற்பியும் சரி சரி, உனக்கு வலிக்க வேண்டாம்னு சொல்லி அந்த கல்லை ஓரமா தூக்கி போட்டுட்டாரு. அப்புறம் 2வது கல்லை எடுத்தாரு. உளியால டங் டங்னு ஓங்கி அடிக்கிறாரு. வலிச்சாலும் இந்த கல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? சத்தம் போடாம பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்துச்சு. எத்தனை நாள் அடிச்சாலும் பொறுத்துக்கிட்டே இருந்துச்சு. சில நாள் கழிச்சு பார்த்தா 2வது கல் பளிங்கு மாதிரி பளபளன்னு ஒரு சூப்பரான விநாயகர் சிலையா மாறிடுச்சு. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சிலைய தூக்கிட்டு போய் கோவிலோட நடுவுல வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. தினமும் மக்கள் வந்து பூ போட்டு சாமி கும்பிட்டு போனாங்க. அந்த சிலைக்கோ செம மரியாதை. இப்போ முதல்ல உளிக்கு பயந்து ஒதுங்கின கல் என்னாச்சு? அதை பார்த்த மக்கள் இது சும்மாதானே கிடக்கு, இதை தூக்கிட்டு போய் கோவில் வாசல்ல தேங்காய் உடைக்கிற கல்லா வைப்போம்னு முடிவு பண்ணினாங்க. அவ்வளவுதான். தினமும் காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த கல்லு மேல படார் படார்னு தேங்காய் உடைஞ்சு வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டுச்சு.